ராகவன் தனியாக ஒரு ஆள் வந்து வாழமணியில் நீ ஒரு ஆள் தான் நிவாஸ் இங்கிலீஷ் சீனியர் தானே அவன் இங்கிலீஷ் ஜூனியரா உங்க கிளாஸ் பண்ண ஜூனியரா பார்த்து பேர் சொல்றேன் சிவாதரன் ஸ்கூல் சிவாதரன் இல்லையா சென்ட் மேரிஸ் ஹையர் மெட்ரிக் ஸ்கூல் யோதிகா இருக்காங்க வெரி குட் ஆர்சிபி ஸ்கூல் ஆர்சிபி காலியாளர் இனியன் ரோசன் கிரேஸ் விதுரன் ரோஹித் room number 30 தம்பி எல்லாம் கவனிச்சுங்க புரியுதா கவனிங்க சார் பேர் வாசிப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் இங்க இருக்கனால கொஞ்சம் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அவ்வளவுதான் சரிங்களா காவேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரகதியா வைஷாலி லாலினி மித்ராஸ்ரீ சர்வீஸ் தர்ஷன் ஹரிஷ் இங்கே வந்தனா தர்ஷன் சதீஷ் குமார் சாம் ஜீவன் என்னது கபினா வைஷ்ணவி கபினா நித்யஸ்ரீ come here and present facing the audience. Project competition, not model competition. The project present பண்ணதுக்கு அப்புறமா if needed நீங்க மாடலிங் எடுத்து வர முடியும் எடுத்து சரியான இல்லை எடுத்து வர முடியும்னா நீங்க கொண்டு வந்து இந்த டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க எடுத்து போயிடலாம். ஓகே அப்படி எந்த சைடில் இருக்குன்னு சொன்னால் எல்லா ப்ராஜெக்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தட் இஸ் வில் கம் அட் ஓகே நீங்கள் மற்ற சார்ட்ஸ் மட்டும் கையில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே எல்லாம் பேஸ் பண்ண வேணும். சார்ட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கே முன்னாடி நின்று ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நெக்ஸ்ட் அடுத்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த சார்ட் எக்ஸ்பிளைன் ஓகே ஸோ இதுதான் ஸ்டேஜ் ஜட்ஜஸ் அங்கே தான் இருப்பாங்க. மாடல் எக்ஸ்போ மாதிரியே ஜட்ஜஸ் எல்லாரும் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாமே முடிஞ்சு Yes.
நீர் வந்து பாரம்பரிய முறையில் சுத்திகரித்து குடிக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்களோட ஆய்வில் வந்து நீரை பாரம்பரிய முறையில் சுத்திகரித்து அதோட டிடிஎஸ் அளவை பிஹெச் அளவையும் பார்க்கறதுக்கு நாங்கள் இருந்தோம். எங்களோட ஆய்வின் நோக்கம் என்னன்னா எல்லாருமே நீர் பாரம்பரிய சுத்திகரிப்பு முறையை தெரிஞ்சுக்கணும். சுத்திகரித்த நீர் குடிப்பதற்கு உகந்ததா அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுதான் அந்த நீரை நீர் பாதுகாப்பு முறையில் 5 முறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொதிக்க வைக்கிறது. முன்னோர்கள்லாம் வந்து கொதிக்க வச்சு தான் தண்ணியெல்லாம் குடிச்சாங்க. இந்த கொதிக்க வைக்கிறது மூலம் பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுறதுனால இது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த நிலை இருக்கு. ரெண்டாவது வந்து குளோரினேஷன். நம்ம தண்ணியெல்லாம் பூச்சி வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் குளோரினேஷன். இந்த குளோரினேஷன் வந்து தண்ணியை கலக்கிறதுனால அதில் உள்ள பாக்டீரியா வைரஸ்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இதுவும் நல்ல முறையில் நீரை வந்து சுத்திகரிக்கிறாங்க. சூரிய சுத்திகரிப்பு முறை அவங்க என்ன சொல்றாங்களோ அதில் வந்து நிறைய பேருக்கு அப்புறம் யானைப்பால் காஃபி அப்புறம் மெயினாக இதை கட்டுப்படுத்த நீங்க என்ன தண்ணி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்?